ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் எனக்கு 50,000 சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்காங்க. அப்படி சொல்கிறத விட என்னோட உறவாக கிடைச்சிருக்காங்க. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான், இந்த சப்போர்ட்டிவ் இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இவ்வளோ ஃபாலோஸ் வந்திருக்காங்க. இதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னொரு விஷயம், நிறைய வலி வேதனை கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன் என்னோட லைஃப்பில். என்னுடைய இந்த வீடியோ போடும்போது என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னை சுற்றி உள்ளவங்களாக இருக்கட்டும், என்ன வீடியோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேலி கூட பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியெல்லாம் அவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அவளுக்கும் திறமை இருக்குது, அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இடையில கொஞ்சம் நம்ம வேலைக்கு ஒர்க் போயிட்டு இருந்தனால அதை கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் இப்போ வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். இனி கண்டிப்பாக இதை நான் வீடியோ தொடர்ந்து பண்ணுவேன். இதே சப்போர்ட்டிவ் எனக்கு எப்பவும் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எனக்கு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஃபேமிலி எனக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, என்னோட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அவங்க யாரும் என் கூட இல்லை, அம்மா. ஆனால் உண்மையே சொல்கிறேன், நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா சொல்லுவார் சின்ன வயசுலேயே, எந்த ஒரு விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபஸ்ட்டு சின்னதில் நான் ரன்னிங் போட்டியில் கலந்துக்கிட்டேன். அப்போ எங்கள் அப்பா கூடவே இருந்துட்டு, நீ ஜெயிக்கிறியோ தோற்கிறியோ, உன்னால் முடியும், நீ ஓடு அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு சப்போர்ட்டிவ் எனக்கு இப்போ வரைக்கும், அவர் என் கூட இல்லாட்டியும் அவருடைய அந்த ஆசீர்வாதமும் சரி எனக்கு எப்போவுமே இருக்கும். அது அவங்க எனக்கு பக்கத்தில் கடவுள் கொடுக்கலாட்டியும் உறவாக எனக்கு உங்களை கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேன். அதை என்னால் சொல்லவே முடியாது. அந்த வழியெல்லாம் ஏன்னா இப்போ கூட இந்த சந்தோஷத்தை எனக்கு சொல்லிக்க யாரும் இல்லை. உறவாக நீங்கள் தான் எனக்கு எல்லாருமே. இதே சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். எனக்கு சொல்லவே எனக்கு பேசவும் வார்த்தையே வரல. சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். பாய்.